ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வின்னிங் மகா சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் வீட்லேயே ஈஸியாக பண்ணக்கூடிய பேக்கரி ஸ்டைல் ஹோம்மேட் பாதுஷா செய்முறையை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செய்முறைக்கு தேவையான பொருட்கள்: மைதா 1 கப்பு, சர்க்கரை 1 கப்பு, டால்டா 3/4 கப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் சோடா உப்பு, 1 பிஞ்சு சால்ட்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, எலுமிச்சம்பழ சாறு 1 டேபிள் ஸ்பூன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம டால்டாவை உரிக்கலாம். நீங்கள் டால்டா பதில் பட்டரு நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், இதுக்கு ஆப்ஷனல் தான். நான் வந்துட்டு டால்டா எடுத்திருக்கேன். இப்போ டால்டா ஆறதுக்குள்ளே நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவை சேர்த்துக்கலாம். சர்க்கரை, சால்ட்டு, சோடா உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வரையும் மாவை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம டால்டா சேர்த்துக்கலாம். டால்டா சேர்த்துட்டு நம்ம நல்லா மாவில் டால்டா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். டால்டா சேர்த்துட்டு மைதாவை நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ பாருங்க, நம்ம கையில் இப்படி பிடிச்சு பார்க்கும்போது மாவு உதிராமல் இது மாதிரி இருக்கணுங்க. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு கலந்துக்கலாம். இப்போ பாதுஷாக்கு நான் மாவு பிசைஞ்சு வச்சிட்டுங்க. பாருங்கள், சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி பிசைஞ்சுக்குங்க. இப்போ நம்ம சர்க்கரை பாகு எடுத்துக்கலாங்க. அதுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரையை இது மாதிரி ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம். 1 கப்பு சர்க்கரைக்கு நம்ம 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ சர்க்கரையை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். நமக்கு சர்க்கரை பாகு வந்துட்டு ஒரு கம்பி பதம் வந்தால் மட்டும் போதுங்க. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நமக்கு ஒரு கம்பி பதம் வரணுங்க. அது வரையும் இது மாதிரி கொதி வரட்டுங்க. பாதுஷாக்கு எந்த கப்பில் மாவு அளந்து எடுத்துக்கிறோமோ அதே கப்பில் சர்க்கரையும் அளவு எடுத்துக்குங்க. சர்க்கரை பாகுக்கு அதே கப்புலேயே தண்ணி கூட நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு கம்பி பதம் வந்துச்சுங்க. இந்த பதம் வரும்போது நம்ம இதில் எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பாகை ஒரு கொதி வந்ததை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்துட்டு சர்க்கரை வந்துட்டு கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கும் எலுமிச்சம்பழ சாறு சேர்க்கறதுனால. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கலந்து வச்சுருந்த பாதுஷா மாவை இது மாதிரி நம்ம அழுத்தி விட்டுக்கலாம். கையிலேயே அழுத்தி விட்டுட்டு இதை பாதியை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த லேயரை எடுத்து அப்படியே இந்த லேயர் மேலே வச்சு அழுத்தி விட்டுக்கலாம். இது மாதிரி நம்ம கட் பண்ணி ஒரு லேயர் மேலே இன்னொரு லேயர் அழுத்த நமக்கு லேயர் ஃபார்ம் ஆகும். இது மாதிரி நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு பண்ணிக்கலாம். நம்ம லேயர் ப்ரெஸ் பண்ணிட்டதுக்கு அடுத்து நம்ம இதை குட்டி குட்டி பீசஸாக போட்டுக்கலாம். இது மாதிரி குட்டி குட்டி துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ரவுண்டாக இது மாதிரி உருட்டிக்கலாம். உருட்டிட்டு இது மாதிரி லைட்டாக உள்ளங்கையில் அழுத்தி விட்டுக்குங்க. அப்போ இது மாதிரி ஷேப் வரும். அப்போ கட்டை விரலால் நம்ம இது மாதிரி அழுத்தி விடுங்க. இது மாதிரி பண்ணி ஒரு தட்டில் வச்சுக்கலாம் நம்ம பாதுஷாக்கு. நான் பண்ணியிருக்கிற பாதுஷா வந்து சின்ன சைஸ் பாதுஷா. உங்களுக்கு பெரிய சைஸ் வேணும்னா நீங்கள் பெரிய சைஸில் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம
உருட்டி வச்சிருக்கிற இந்த உருண்டையெல்லாம் நம்ம பாதுஷா ஷேப்பில் பண்ணி நம்ம ஒரு தட்டில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம பாதுஷா மாவை இது மாதிரி பாதுஷா ஷேப்பில் நான் உருட்டி வச்சுருக்கேன். பாதுஷாவை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு மீடியமான ஹீட்டில் இருக்குது எண்ணெய் கூட. இந்த ஹீட்லேயே நம்ம பாதுஷாவை எண்ணெயில் விட்டுக்கலாம். நம்ம ஹீட் அதிகமான எண்ணெயில் இந்த பாதுஷாவை விடும்போது பாதுஷா வந்து சீக்கிரத்துலேயே மேலே எழும்பி வந்துடும். உள்ளே வந்துட்டு மாவு வேகாது. அதனால நம்ம லைட்டான ஹீட் இருக்கிற எண்ணெயில் விட்டு இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, பாதுஷா ஒவ்வொன்றா இப்போ மேலே வர ஆரம்பிக்குது. நம்ம ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பாதுஷாவை லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கலாங்க. இப்போ பாதுஷாலாம் மேலே மிதங்கி வந்த அப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, பபுள்ஸ் எல்லாம் அடங்கி பாதுஷாக்கள் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்து நம்ம சர்க்கரை பாகுல சேர்த்துக்கலாங்க. இது சேர்க்கும் போது வந்துட்டு சர்க்கரை பாகு வந்துட்டு மிதமான சூட்டில் இருக்கணும். பாதுஷாவை சர்க்கரை பாகுல போட்டு 1.5 மணி நேரம் கிட்ட ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ பாருங்க, பாதுஷாவை நம்ம புட்டு பார்க்கும்போது உள்ள எவ்வளோ ஜூஸியாக நல்லா இருக்கு பாருங்க. வீட்லேயே ஈஸியாக பண்ணக்கூடிய டேஸ்டியான ஹோம்மேட் பாதுஷா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வின்னிங் மகா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.